நாட்டுக்கு வந்து ஒரு நல்லதாக தான் நினைக்கிறேங்க. இதை பார்த்தீங்களா, இவருடைய பாத யாத்திரையினால அவர் நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கு. எந்த மனு கொடுத்தாலும் எல்லாமே வாங்கி நல்லா சரி பார்த்து பேசி அந்த தீர்வு காண்றாரு. அதனால வந்து நல்லதாக தான் நினைக்கிறோம். நாங்கள் நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. நாட்டு மக்களுக்காக நல்லா பயங்கரமாக உழைக்கிறாரு, நல்லது பண்றாரு. நாங்கள் வந்து நாட்டு மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஏழைகளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு தலையெழுத்தே மாறும். அதில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்குது. ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரவேற்பு தலைவர் கொடுக்கிற வரவேற்பெல்லாம் இதுதான் முதல் முறையா இருக்கு. மேட்செல்லாம் இது பெஸ்ட், நல்லா இருக்குங்க. வந்தா இன்னும் நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். செய்யணும். நல்லா தெளிவா பேசுறாரு. மக்கள் மத்தியில் நல்லா சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கு. மற்றபடி ஐபிஎஸ் முடிச்சதா எல்லா ஒரு இதுவும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் நல்லா இருக்கும். அவர் முதல்வராக தான் நல்லா இருப்பார், நல்லா செய்வார். தேங்க்ஸ். நல்லா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு பிஜேபி நல்ல ஒரு விழிப்புணர்வோட போயிட்டு இருக்கு. 100% பிடிக்கும். அவரோட கொள்கை பிடிக்கும். நமக்கு மிக சிறப்பா இருந்துச்சு. மிக சிறப்பான ஒரு ஆட்சி. மறுபடியும் அவர் தான் வருவாரு, அவர் தான் வரணும். அதாவது மக்கள் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. நாங்க மட்டும் இல்ல, கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. தமிழ மக்களே எதிர்பார்க்கறாங்க. அதாவது டோட்டல் அரசியலே மாறிடும். நல்ல சிறப்பான ஆட்சியா இருக்கும். நல்ல சிறப்பா அவர் தான் வருவாருங்க மறுபடியும். ஏன்னா அவருடைய செயல் திட்டம் மக்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற பிரதமர் அவருக்கு ஈக்குவலான பிரதமர் இல்ல, வேற யாரும் இல்ல. அவர்தான் நல்லா. அண்ணாமலை தாங்க அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதியா இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு எல்லாம் நேர்மையா இருக்குது. அதனால நமக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்தாருன்னா லஞ்சம் இருக்காது. மக்களை ஆட்சி நல்லா பண்ணுவாரு. நல்ல சிறப்பா இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வாய்ப்பு. அவர் பிடிச்சிருக்கேன். அவருடைய பேச்சு திறமை, அவருடைய நேர்மையான அரசியல், அவர் போலீஸ் அதிகாரியா இருந்ததுனால அவர் நல்லா செய்வார் நினைக்கிறோம். அதாவது ஒரு படித்த இளைஞர் அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுதான் வந்து எல்லாருமே விரும்பிட்டு இருந்தோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்து கர்நாடகாவில் வந்து உடுப்பி ஸ்டேட்ல இருந்தார். அவர் இருந்தவரை வந்து மிகவும் தெளிவாக ஒரு எந்த ஒரு ஊழலும் இல்லாத ஒரு நல்ல பணி செய்தார். அந்த பணியை வந்து விட்டுட்டு இன்னைக்கு இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவர் வந்து இங்க எங்களுக்காக வந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவருமே வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி தான். அதனால அவர் வந்து இங்க இன்று மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எங்க மேச்சேரி பகுதிக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்க மிகவும் சந்தோஷப்படுறோம். கூடிய விரைவில் அவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈசனையும் அனைத்து கடவுள்களையும் வணங்கி நாங்கள் அனைவரும் அவரை வரவேற்கிறோம். அண்ணாமலை பிடிக்காம யாரும் இல்லை. அண்ணாமலை பிடிக்கங்காட்டியும் தான் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ணாமலை நடந்துக்கிற விதம் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு பிடிக்கும். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேச்சேரி வருகை செய்கிறார். மேச்சேரி மேட்டூர் சட்டமன்றத்திற்கான ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். மேச்சேரி மேற்கு ஒன்றியத்திற்கு அண்ணாமலை அவர் வருகை தருவது அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பாகவும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. பாரத பிரதமர் மீண்டும் மோடி அவர்களே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் சிறப்பாக உள்ளது. மக்களுக்கு வந்து இலவச கேஸ், கோவிட் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் வெற்றிகரமாக உள்ளது. மக்கள் வந்து மீண்டும் அவரே 9 ஆண்டு ஆட்சி காலம் மிக சிறப்பாக உள்ளது. 2026 அண்ணாமலை அவர்களின் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பால் விலை அனைத்து விலைவாசிகளும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். மக்களுக்கான தேவைகள் அனைத்தும் அவர் செய்வார் என்று மிகவும் எதிர்பார்க்கிறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து மிகவும் பிடிக்கும். அவருக்கு பிடித்த காரணம் என் மண் என் மக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து அனைவருக்கும் அன்பாக நடந்து கொள்கிறார். அதனால மிகவும் அவரை வந்து பிடிக்கும். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இளைஞர்களுக்கு நல்லா துடிப்பா இருக்கு. மிக மிக சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்கணும். அவர் இந்த 6 மாதத்துக்கு வரும் 6000 ரூபாய் கூட ரொம்ப விரும்பி நல்லா இருக்கு. மக்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லா இருக்கு. அதாவது இளம் தலைமுறை சூப்பரா இருக்கு. நல்லா வழி நடத்துவார் தமிழ்நாட்டை. ஊழலாம் ஆட்சியை கொண்டு வரதுக்கு மிக மிக சிறப்பா இருப்பார்னு நினைக்கிறோம். மிகவும் சிறப்பா மக்களுக்கு நல்ல வழியை காட்டுவாரு. ஊழல் இல்லாம ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு உறுதுணையா இருப்பார்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். நன்றி.
கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். வருங்கால முதல்வர் அண்ணாமலை அவருக்காக இந்த தொகுதியில என்ன வேணாலும் பாடுபடுவோம். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்போம். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நாங்க முதல்வர். யாருமே குறை சொல்ல முடியாத, குறைந்தா தானே சொல்றதுக்கு. எத்தனை நலத்திட்டங்கள், அனைவருக்கும் வீடு திட்டம், மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரால் நிறைய லோன் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. மகளிருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. சிறப்பா இருக்கு, ரொம்ப பிடிக்கும். முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வழியில் நாங்கள் நடக்கிறோம். அதனால நாங்களும் அப்படிதான் இருப்போம். அது சிறப்பா எங்களுக்கு பிடிக்கும். 2026 அவர் அண்ணாமலை தான் முதல்வர், வேற எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வார். அதனால அடுத்த 2026 முதல்வர் அண்ணாமலை தான், வேலை மாற்றம். இது ஒரு மக்கள் எழுச்சி மிக்க யாத்திரை. அதாவது தமிழ்நாட்டில் ஊழல், திராவிட ஊழல் அரசியல் கட்சிகள் மத்தியில ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அண்ணாமலை. இது தமிழகம் முழுவதும் மக்களிடையில மிக பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அண்ணாமலை வந்தால் நம் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்ற கோணத்தில் எல்லா பொதுமக்களும் தானாக முன்வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படிதான் கலந்து கொண்டிருக்கிறேன். மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சி அண்ணாமலை தலைமையில் அமைய வேண்டும் என்பதற்காகவே அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள். மிக மிக சிறப்பு. ஏற்கனவே இருந்த சுதந்திர காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆண்ட அத்தனை காலமும் இந்திய மக்களுக்கு ஒரு இருண்ட காலம். இப்பொழுதுதான் இந்த 9 ஆண்டுகளில் மக்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்துள்ளார்கள். அனைத்து ஏழை மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஊக்கத்தொகை அளிக்கிறார்கள். அனைத்து ஏழை எளியோர்களும் பயன்படும் அளவுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலக வல்லரசு நாடுகளில் தலை சிறந்த நாடாக இந்தியா மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதையே நானும் நம்புகிறேன். 2026 பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர். அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். தமிழக மக்கள் அனைவரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். ஏழை எளிய பட்டி தொட்டி எல்லாம் அண்ணாமலையுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. நேர்மையானவர், தூய்மையானவர், ஒரு அப்பு அழுக்கற்ற தலைவர் அண்ணாமலை. அவர் காவல்துறையில் உயர்ந்த பதவியில் இருந்தும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் வறுமைகள் ஒழிக்கப்படும் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை.